தியாகராஜருக்கு சத்குரு தியாகராஜருக்கு ராமபிரான் திருக்காட்சி கொடுத்தான். ஒரு நாள் இரவு அவரது இல்லத்திலே தங்கியிருந்தான். யார்? ராமபிரான். இறைவனே கூட இருக்கின்ற போது, இறைவனே தங்கி இருக்கின்ற போது அந்த அரண்மனைக்கோ அந்த தேசத்தின் மக்களுக்கோ எந்த ஒரு காலத்திலும் ஏதேனும் சோகம் நிகழுமா? அப்பேற்பட்ட பாக்கியவான் மன்னன் ராஜசேகரன். இதோ பந்தள தேசத்திலே பொக்கிஷமாக பல காலங்களால் பாதுகாக்கப்படும் அந்த திருவாபரணங்கள் தற்போது ஐயப்பனுக்கு உள்ளே அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அணிகலன்கள் அனைத்தும் அணிவித்த பிறகு அந்த திருச்சந்நிதி கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு மகா தீபாராதனை அந்த ஐயப்பனுக்கு நிகழ்த்தப்படும். அதே காலத்தில்தான் பொன்னம்பலமேட்டிலே ஜோதியானது தென்படும். எத்தனை தொலைவுக்கு அப்பால் அந்த ஜோதி நமக்கு தெரிகிறது. இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன், இறைவன் ஜோதி வடிவானவன். எந்த இடத்திலே தீபமானது பிரகாசிக்கிறதோ அந்த இடத்திலே இருள் என்பது இருக்காது. இருளை விரட்டக்கூடியது ஜோதி. நம் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை, மலங்களை அகற்றக்கூடியது மகர ஜோதி. அந்த மகர ஜோதி தரிசனம்தான் இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு கிடைக்க உள்ளது. எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேசத்தின், இந்த உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இங்கே குழுமியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஐயப்பனின் நாமங்களை சொல்லி சரள கோஷத்தை முழங்கி அந்த திருச்சந்நிதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் இருந்த இடத்தில் இருந்தவாறே அந்த பொன்னம்பலமேடு தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட சிறப்பு கொண்டது பொன்னம்பலமேடு! நாம் பார்த்தோம். பொன் என்றால் தங்கம், அம்பலம் என்றால் கோவில், மேடு என்றால் மலை. அதாவது மலையிலே அமைந்திருக்கின்ற தங்க கோயில்தான் தேவர்களால், இந்திர பகவானால் அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த காந்தமலை என்கிற பொன்னம்பலமேடு. வேத மந்திரங்கள் முழங்க அந்த ஐயப்பனை அங்கே ஒரு ஆசனத்திலே அமர்த்தினார்கள். ரத்தின சிம்மாசனம் என்று பெயர். அந்த ரத்தின சிம்மாசனத்திலே அமர்ந்த ஐயப்பன் ஆகப்பட்டவன் அதே இடத்திலே இன்றைக்கும் அரூபமாக காணப்படுகிறான். காரணம், பொன்னம்பலமேட்டிலே தற்போது நாம் கோவிலை தரிசிக்க முடியாது. அந்த இடத்திலே வெறும் 2 அடி உயரமுள்ள ஒரு கல் மேடை மட்டும் காணப்படுகிறது. பொன்னம்பலமேட்டிற்கு பக்தர்கள் செல்வது வெகு சிரமம். பலவிதமான இன்னல்களை கடந்துதான் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதால் வனத்துறையினர் அந்த இடத்திலே எவரையும் அனுமதிப்பதில்லை. அதனால்தான் அந்த இடத்திலிருந்து தென்படுகிற ஜோதியானது இத்தனை புகழ் பெற்று இத்தனை பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது. ஜோதி என்றால் என்ன, ஐயப்பன் என்றால் என்ன? இரண்டுமே ஒன்றுதானே. ஜோதி ஸ்வரூபனே சரணமையப்பா என்று சொல்கிறோம். ஜோதியின் வடிவானவனே சரணமையப்பா என்று சொல்கிறோம். காந்தமலை ஜோதியே சரணமையப்பா என்று சொல்கிறோம். அதுபோல ஐயப்பன் இன்றைய தினம் நமக்கெல்லாம் திருக்காட்சி தருவது, நாமெல்லாம் இன்றைய தினம் அந்த ஐயப்பனை தரிசிப்பது நாமெல்லாம் பெற்ற பேறு என்றே சொல்ல வேண்டும். இந்த இடத்தை காணுங்கள், இந்த கருவறையை காணுங்கள். எத்துணை சிறியது! ஆனால் அந்த சிறிய கருவறைக்கு உள்ளே காணக்கூடிய அந்த திருமூர்த்தியை, அந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.